என்னன்னா நீங்க வீட்டுல வேலை செய்றீங்க, வீட்டு வேலை செய்றீங்க, அதுக்கு உங்களுக்கு சம்பளம்னு கொடுத்தா எவ்வளவு கொடுக்கலாம்? 40,000. 40,000 எதனால? நீ நம்ம பிள்ளையத்தனே நமக்கு அவங்களுக்காக எவ்வளவுமே நம்மள்ட்ட பாடுபடுறோம், அது அவங்களுக்கு தெரியாது தானே. அதனால அதை பத்தி நம்மளும் எதுவும் அவங்களுக்கும் சொல்லிக்கிறதும் இல்லை. அவங்க நம்ம வயசுக்கு அவங்க வந்தா தான் அவங்களுக்கு அது நம்மோட அருமை அவங்களுக்கு வேலை தெரியும். நீங்க இந்த மாதிரி தான் நீங்களும் இருந்திருப்பீங்க. உங்க அம்மா வேலை செய்யல, சின்ன இல்லை, இப்படி இருந்து நீங்க உங்களோட அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க எவ்வளவு நாள் ஆகும்? நான் புரிஞ்சுட்டேன் ஏற்கனவே. நான் எத்தனை வயசுல உங்களுக்கு புரிஞ்சு? 30 வயசுல. ஏன் எதனால? நம்ம படுற கஷ்டம் தானே அம்மா அப்பாவும் பட்டிருப்பாங்க. அந்த வேலைக்கு போயிட்டு நீ பிள்ளை குட்டியை பெற்று நீ அவங்களுக்கு தேவைப்பட்ட சாமானத்தை வாங்கி அவங்களுக்கு எல்லா இதையும் செய்யும் போது தான் தெரியுது நமக்கும் அம்மா அப்பா அப்படித்தானே நம்மளுக்கும் கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்போ அவங்கள்ட்ட அம்மா அப்பாவோட கஷ்டம் நமக்கு இப்போதான் தெரியுது, நமக்கு இவ்வளோ பாடுபட்டுருக்காங்களே அப்படின்னு. நான் ஓட ஆரம்பிச்சு 20 வருஷம் ஆச்சு. நம்ம பிள்ளைகளுக்காகத்தானே பாடுபடுறோம். அதனால நம்மளோட கஷ்டத்தை அவங்களுக்கு சொன்னாலும் விளங்காது தானே. நைட்டு தூங்க உட்காந்து கவலைப்பட்டிருக்கேன். அழுந்திருக்கேன். உங்க கஷ்டம் உங்களோடய போட்டும் பிள்ளைகளுக்கு தேவையில்லை. நம்ம வயசுக்கு வந்துட்டு அவங்களுக்கா தெரியும், நம்மளும் இப்படி தனியாக பாடுபட்டு இருப்போம். சரி, இந்த மெஷின் வாழ்க்கை தேவையில்லை, ஒரு நாள் உங்களுக்காக வாழணும்னா எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? என்ன உங்களுக்கு வேணும்? நல்லா என்ஜாயா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல நல்லா ஜாலியா இருக்கணும், மியூசிக்ல ஆடணும், நல்லா பாட்டமா இருக்கு. அது ஒரே நாள் அது போதும், சந்தோஷமா இருக்கு. ஒரு நாள் இந்த பிள்ளையோட வந்தாச்சு, நல்லா ஆடியாச்சு பாடியாச்சு. இந்த சந்தோஷம் நீ அடுத்த வருஷம் அது வந்தா அப்புறம் ஒரு நாளைக்கு நடக்கும். நீ வேலை செய்யும் போதுல கஷ்டம் ஏசுவாங்க, பேசுவாங்க. நம்ம ஏண்டா அப்படி இந்த ஒரு வாழ்க்கை இப்படி நம்ம கஷ்டப்பட்டு தானே இப்படி அப்படின்ட்டு ஒரு மன கஷ்டத்துல அழுந்திருக்கேன். இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இல்லை. ஓகே, உங்க பிள்ளைங்க உங்க பெரியால நல்லா படிச்சு கிடைச்சு நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்பயும் நான் ஒன்றும் நினைக்கல. அவங்க நீ அவங்களுக்கு தேவைப்படுது, நம்ம கடைசி வரைக்கும் அவங்க செஞ்சுத்தானே ஆகணும். நீ அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும், அவங்க பெரிய ஆளா வரணும், அவங்களுக்கு தேவைப்பட்டது செய்யணும் அப்படின்னு ஒரு நினைவு. உங்க லைஃப் இதுதான் அப்படிங்கிறீங்க. நாங்க எங்களுக்கு அவங்கள்ட்ட இருந்து ஒரு 10 ரூபா நாங்க எதிர்பார்க்கவும் கூடாது, எதிர்பார்க்கவும் மாட்டோம். எங்களுக்கு ஏண்ட அளவு நாங்க சம்பாதிச்சு எங்களுக்கு ஏண்ட அளவு ஏண்ட இருக்கத்தையும் நாங்க உழைச்சு நாங்க காப்பாற்றிக்குவோம். அம்மாவுக்கு ஒரு சேலரி கொடுக்கணும்னா எவ்வளவு கொடுக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு கணக்கே இல்ல. அவங்க செய்யற வேலை அவ்வளவு வேலை இருக்கு, அவ்வளவு கஷ்டப்படுறாங்க தானே. அதுக்கு இவ்வளவுதான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட சொல்லி கட்டுப்படுத்த விரும்பல. அவங்க எவ்வளவு நாளா இருக்கும் இந்த மாதிரி மெஷின் மாதிரி ஓட ஆரம்பிச்சு? ஆல்மோஸ்ட் வெட்டிங் பண்ணதுல இருந்து இருக்குமா இருக்கும். எந்த பிள்ளையுமே அம்மா வீட்டுல இருக்கும் போது நல்ல சுதந்திரமா இருப்பாங்க. அவர் வீட்டுக்குன்னு போகும்போது அதுல இருந்து அவங்க வேலை தான். அம்மா யார்ட்டா ஷேர் பண்ணிருக்காங்களா அவங்களோட கஷ்டம்? இல்ல. நினைக்கிறேன் அது லவ்வாவும் இருக்கலாம்ல. தான் ஃபேமிலிக்கு தான் செய்யறேன், அது கஷ்டம்னு நினைக்கிறவங்க இருக்க மாட்டாங்கல்ல. அதுவா அம்மாவோட லைஃப் அவ்வளவுதான், இதுதான் அம்மா லைஃப்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அவங்களுக்கும் சில கனவுகள் இருக்கும் தானே. ஆனா அதெல்லாமே இல்லாம அப்படிங்கிட்டு தானே நமக்காக அவங்க ஓடுறாங்க. ஃபீல் பண்ணிருக்கீங்க? கண்டிப்பா. அப்படின்னா நான் அவங்களோட இருக்கும்போது நான் அதை ஃபீல் பண்ணல. பட் நான் தனியா போயிட்டு இருக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அந்த ஒரு சில விஷயம் இப்ப நமக்கு சுகமில்லானா கூட வீட்டுல இருந்தா நம்ம படுத்து தூங்கிடுவோம். ஆனா நம்ம தனியா இருக்கும்போது அப்படி இருக்க இயலாது. ஒரு தண்ணி வேணும்னாலும் நம்ம போயிட்டு தான் எடுத்துக்கணும். அந்த டைம்ல ரொம்ப மிஸ் பண்ணிருக்கேன், ரொம்ப கவலைப்பட்டிருக்கேன்.